வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர். சென்னை விமான நிலையத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். பிராண பிரதிஷ்டை நிகழ்வுல லா அண்ட் ஆர்டர் வரப்போதா வராது. இவர்கள் மைனாரிட்டி அரசியல், மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்றாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இவர்களுக்கு தலையும் புரியல, வாழும் புரியல. அறநிலைத்துறை அமைச்சர் ஏதோ கதை சொல்லிட்டு இருக்கார். ஆனா தமிழக அரசே பொய் சொல்வதை இப்ப சமீப காலத்தமா பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். அரசு பொய் சொல்லுது. அப்ப என்னுடைய சமூக வலைதளத்துல வெள்ளூர் பகுதியில் ஒருத்தர் ரைட்டிங்ல கொடுத்திருக்காங்க, உங்களுடைய ஈஓ சொல்லி தான் நாங்க இதை ஸ்டாப் பண்றோம் அப்படின்னு. அது பொய்யா? அதனால அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் பச்சை பொய்ய சாதாரணமா சொல்றாரு. இது திமுகவினுடைய மேடை பேச்சு போல அமைச்சர் பொய்யை சொல்லி தப்பிச்சுக்கலாம் ஐடியா பண்றாங்க. திமுகவினுடைய மேடை பேச்சு பொய் மாதிரி எனக்கு அமைச்சரும் அரசும் பொய் பேசு. அதுக்கு ஒரு மறுப்பு அறிக்கை வேற அரசே கொடுத்திருக்காங்க டிஐபிஆர் மூலமா. அதற்கும் நாங்கள் பல இடத்துல அனுமதி மறுக்கப்பட்ட கடிதத்தை சமூக வலைதளத்தில் பகிர்ந்திருக்கிறோம். மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால், முதல்ல ஒரு ஊருக்கு 1000 பேர் வரலான்னு இருந்தது. திமுக இன்னைக்கு ஊருக்கு 10,000 பேர்த்த வர்றதுக்கான அடித்தளத்தை இவங்களே போட்டு கொடுத்துட்டாங்க. நாளைக்கு அமைதியான முறையில் கோவிலுக்குள்ள நடக்கக்கூடிய நிகழ்வுல திராவிட முன்னேற்ற கழகம் கை வைப்பதை எந்த காலத்திலும் கூட ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எங்கள் தொண்டர் தலைவருக்கு அறிவுரை சொல்லியிருக்கோம், எல்லா கோயிலையும் பண்ணுங்க, அனுமதி எல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அவங்க என்ன ஸ்டாப் பண்றாங்க பார்த்துக்கலாம். எல்லா கோயிலையும் போய் பண்ணுங்க, மக்களுக்கு சாப்பாடு போடுங்க, திருப்தியா சாப்பாடு போடுங்க, பஜனை பண்ணுங்க, ராம கீர்த்தனை பண்ணுங்க. எல்லா கோவில்லையும் அங்க இருக்கக்கூடிய சிறு கடவுள் பெருக்கடவுளுக்கு மரியாதை செய்து, நாளைக்கு ஜனவரி 22ஆம் தேதி பிராண பிரதிஷ்டை அப்படிங்கறனால ஸ்ரீராமனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மக்களை எல்லாம் இணைத்து அந்த கோயிலில் விழா எடுங்கன்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். அதை யார் தடுக்கிறாங்க நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு தடுக்கலாம். இதை தடுத்தா தான் லா அண்ட் ஆர்டர் ஆகும். நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசு தெளிவாக சொல்றோம், உங்களுடைய மகன் நடத்துகிற விழாவுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பேருந்து எல்லாம் திருப்பி, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் திருப்பி, ஒரு மகன் தங்கை குடியேற்றுறாங்க, மகன் நிகழ்வு நடத்துறாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் குடும்ப விழா போல திமுகவினுடைய இளைஞரணி விழா நடந்து கொண்டிருக்கிறது. குடும்ப விழா போல ஏதோ குடும்பத்தில் நடக்கிற ஒரு கல்யாணம் காது குத்து மாதிரி நடத்துறாங்க. அதற்கெல்லாம் தமிழக அரசு அனுமதி கொடுக்கும். அதற்கெல்லாம் 6000 போலீஸ்காரங்களை செக்யூரிட்டி போடுவாங்க. அதற்கெல்லாம் மக்களுக்கு உபத்திரம் நடக்கும். ஆனா கோவில்ல ஜனவரி 22ஆம் தேதி பிராண பிரதிஷ்டை நடக்கக்கூடிய நிகழ்வுல பொதுமக்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாம பப்ளிக் ரேலி போடுற பர்மிஷன் கேட்டாங்களானே, ரோட்ல உட்கார்ந்து பண்ற பர்மிஷன் கேட்டாங்களானே, கோவிலுக்குள்ள நடக்கிற நிகழ்வு இவர்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம் என்று சொல்வதற்கு என்ன உரிமை இருக்குன்னு? அதனால சேகர் பாபு அவர்கள் பச்சை பை சொல்றாங்க. காவல்துறைக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? ஒரு ஊர்ல ஒரு கிறிஸ்தவர் இருக்காரு, ஒரு இஸ்லாமியர் இருக்கார். அந்த ஊர்ல 1000 ஹிந்து இருக்கலாம் வச்சுக்கலாம். அப்ப ஹிந்து பண்டிகை கொண்டாடக்கூடாது. நாளிலிருந்து இதே தான் தீபாவளிக்கு பொங்கலுக்கு அப்ளிகபிளா? நாளைக்கு தீபாவளி பொங்கலுக்கு இந்த அரசு இதே மாதிரி ஒரு அறிக்கை கொடுத்து இல்ல அந்த நிராகரிப்பு கடித சமூக வலைதளத்தில் படிங்க. இந்த ஊர்ல கிறிஸ்தவர்கள் வாழ்கின்றார்கள், இந்த ஊர்ல இஸ்லாமியர் வாழ்கின்றார்கள், அதனால இந்த ஊர்ல நீங்க பிராண பிரதிஷ்டை இந்த கோயிலை நடத்தா சட்டம் ஒழுங்கு கெடும். இதை விட கேவலமான ஒரு அரசை என்னுடைய வாழ்நாளிலே நான் பார்க்க போவது கிடையாது. நாளைக்கு தீபாவளி கொண்டாடணும், பொது இடத்துல பட்டாசு வெடிக்கணும்னா அந்த ஊர்ல ஒரு இஸ்லாமியரும் கிறிஸ்தவர் இருக்கிறாங்க, அதனால கொண்டாட முடியாதுன்னு சொல்லி தமிழ்நாட்டில் என்ன புதுசா ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால் நாளை தடையை மீறி இது நடக்கும். தடையை மீறி இது நடக்கும். எங்களுடைய தொண்டர்களுக்கு எல்லாம் நாங்கள் சொல்லியிருக்கோம், தடையை மீறி இறங்குங்க பார்த்துக்கலாம். எல்லாம் ஒரு அளவுக்கு தானே பொறுக்க முடியும். அரசுங்கிறது ஒழுக்கமா நடந்தா தான் அரசுக்கு மரியாதை. அரசு ஒழுக்கமா நடந்துக்கலினா அரசுக்கு மரியாதை கிடையாது. நாங்கள் அதில் மிக தெளிவாக இருக்கின்றோம். நாளைக்கு நடப்பது மரியாதையாக, அரசுக்கு எந்தவித பிரச்சனையும் வரக்கூடாது என்பதற்காக முறையாக அனுமதி கடிதம் கொடுத்து கண்டிஷன் நீங்க போடுங்க. பொது இடத்துல கொண்டாடாதீங்க, கொண்டாடல. கோவிலுக்குள்ள கொண்டாடுறதுல என்ன பிரச்சனை? நானே ஸ்ரீரங்கம் கோவில்ல, உத்தராகண்ட்ல நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் பங்கேற்ற விழாவில், கேதார்நாத் விழாவில் நான் இங்கே பங்கேற்றேன். எல்இடி ஸ்கிரீன்ல கோவிலுக்குள் இருந்தோம். அப்ப அனுமதி, இப்ப அனுமதி இல்லை. அதனால இந்த எல்லா கேள்விகளும் மக்கள் கேட்கிறாங்க. நாளைக்கு தடையெல்லாம் தாண்டி இது நடக்கத்தான் போகுது. அதனால திமுக அரசு புரிந்து கொள்ள வேண்டும், இது பிரிட்டிஷ் அரசு எப்படி இந்தியாவை நடத்தினாங்களோ, மகாத்மா காந்தி 1917 வந்த பிறகு இந்த சம்பரான் சத்தியகிரகத்தை எப்படி நடத்தினாங்களோ அது மாதிரி தான் நடத்தணும். ஏன்னா இந்த அரசுக்கு ஆணவம் அதிகமாகிவிட்டது. மக்களுடைய வழிபாட்டு நெறிமுறையில கை வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்புறம் இந்த அரசுக்கு அதற்கு மேல மரியாதை இல்லைங்க. அதனால பாரதிய ஜனதா கட்சியினுடைய எந்த தொண்டரும் தலைவனும் நாளை அரசை மதிக்கப் போவது கிடையாது. அரசு தன்னுடைய கோட்பாடுகளை மதித்தால் மட்டும்தான் அந்த அரசுக்கு எங்களுடைய மரியாதை. எப்படி வேணாலும் நாங்கள் நடத்துவோம், சர்வதிகாரி மாதிரி பிஹேவ் பண்ணுவோம். ஆனா குடும்ப விழா மாதிரி திமுக சேலத்தில் நடத்துவாங்க, அதற்கெல்லாம் அனுமதி இருக்கும், மக்களுக்கு தொந்தரவு இருக்கும். ஆனா இதற்கு அனுமதி இல்லை. அந்த அரசை நாங்கள் எதற்கு மதிக்க வேண்டும்? என்ன நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். நாளை தமிழக மக்கள் எல்லா கோவில்லையும் பங்கேற்க போறாங்க, வீட்டில் தீபம் ஏற்ற போறாங்க.
எல்லோரும் இந்த முக்கியமான பிராண பிரதிஷ்டை நிகழ்விலே தமிழகம் மிக விமரிசையாக பங்கேற்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. அதை பாரதிய ஜனதா கட்சி முன்னின்று நடத்தும். தடைகளுக்கு அஞ்சுபவர்கள் அந்த கட்சியில யாரும் இல்லைங்க. திடீரென தலைவரானவர் தான் அண்ணாமலை, கூட்டணி கட்சி தலைவர் அவருக்கு மதிக்க தெரியல, அதனாலதான் கூட்டணி நாங்கள் வெளியே வந்தோம் ஒரு குற்றச்சாட்டு. கேபி முனுசாமி அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். எதற்கு புரட்சி தலைமை அம்மா அவங்க கட்சியை விட்டு வெளியே தூக்கி போட்டாங்க? அம்மா அவர்கள் கேபி முனுசாமி அவர்களை கட்சி விட்டு தூக்கி வீசலையா? அதனால சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் அவர் பேசக்கூடாது. எதற்காக அம்மா அவர்கள் கட்சியை விட்டு தூக்கி வீசினாங்க? அதனால வெளியே உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு தருமபுரியில் யாத்திரை முடிஞ்சிருச்சு, சொந்த தொகுதியில் ஆயிரக்கணக்கான மக்கள் வர்றாங்க, அவர் சொந்த தொகுதியிலேயே அவரால் நிற்க முடியாதுன்னு அவருக்கு தெரியும். அதனால மோடி அவர்களையும் காமராஜர் அவர்களையும் அண்ணாமலை ஒப்பீடு செய்தது தவறு. இது போன வாரம் ஸ்டண்ட் அடிச்சாரு, நேத்ததோன்னு பேசி தெரிஞ்சாரு, இன்னைக்கு ஏதோ பேசிட்டு இருக்காரு. அதனால கேபி முனுசாமி அவர்கள் தான் அறிந்திருக்கக்கூடிய இடத்தை பார்த்து நாளை அயோத்தி ராமர் கோயில் விழா நடைபெற இருக்கிறது. அதை ஒட்டி தமிழகத்தில் உள்ள கோயில்களில் எந்த சிறப்பு பூஜைகளும் நடைபெறக்கூடாது என்று தமிழக அரசு கூறியதாக வந்த நிலையில் அதை அமைச்சர் சேகர் பாபு மறுத்திருந்தார். பொய் செய்தி பரப்புவதாக அமைச்சர் சேகர் பாபு கூறியிருந்தார். இந்நிலையில் தமிழக அரசு கூறிவிட்டு பிறகு அதை மறுப்பதாகவும், நாளை தடையை மீறி கோயில்களில் சிறப்பு பூஜைகளை நடத்துவோம் என்றும் அண்ணாமலை கூறியிருக்கிறார். வீடுகளில் விரிசலா, நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர்.